சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 21/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 8 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ரொம்ப பொறுமையான மாடு. சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும். காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. 8 மாதம் சினை 4வது ஈத்து மயிலை மாடுங்க. மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலைங்க. அதாவது ஒரு 8 மாதம் சென மாடு, கால் அணைக்காத மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கிற குணத்தில் இருக்கிற மாடு 33,000 ரூபாய் விலையில் நம்ம விற்பனை செய்கிறோங்க. இந்த விலையில் வாங்கி நீங்கள் பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராது. நல்ல மடிகால் சுத்த மாடு. ரொம்ப பொறுமை. சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு பொறுமையான மாடு. 4வது ஈத்துங்க. கொம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்கொம்பு மாடுன்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமை, நல்ல மடிகால் சுத்தம், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு என தெளிவாக இருக்குதுங்க. விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. நாள்தோறும் நம்ம வந்து விற்பனை பதிவுகள் போடுறோம். ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான விளக்கம் தான் நம்ம கொடுக்குறோம். எந்த பதிவில் இருக்கிற மாடு கன்று உங்களுக்கு பிடிக்குதோ அந்த 2 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்ய முடியுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம். 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து வர தீவனம்ங்க. 2 விதமான தீவனங்களும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550க்கும், வரத்தீவனம் 45 கிலோ 1100க்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க. 2வது ஈத்துங்க. 25 நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாடு நல்ல ஷோ குவாலிட்டியில், நல்ல கொம்பு தலையில், நல்ல பெரும் மாடுங்க. 6 பல்லு, 2வது ஈத்து, 25 நாள் ஆன மயில காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல குணத்தில் தெளிவாக இருக்குதுங்க. திமிலேத்தம் வயிறு வந்து கண்ணுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சாட்டை வராட்டு நல்ல தெளிவான காலக்கண்ணுங்க. நாளைக்கு வந்து இனவிருத்திக்கே வேணா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1.5 கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்துருக்குறாங்க. நம்ம பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளைக்கு அனுப்பலாமுங்க. நீங்கள் சும்மா நேரம் கூட போய் மாட்டை எங்கே வேணாலும் நீவி பார்த்துக்கலாமுங்க. அதனால் மடிக்கூச்சம் இல்லாமல், உடல் கூச்சம் இல்லாமல், கறவைக்கு கால் அணைக்காமல், நல்ல திமிழ் அமைப்பில் தெளிவான காலக்கண்ணுக்குட்டியோடு இருக்குதுங்க. கண்ணை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மாடு பால் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கண் எவ்வளோ ஊக்கமாக இருக்குதுங்கிற வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். காலையில் 2 வரைக்கும், சாயங்காலம் 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம கறக்க முடியும். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. பல்லு பாக்கியில் மாடு கேட்குறவங்க சுழி சுத்தமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும். கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது. பாலும் நமக்கான பால் எதிர்பார்த்த அளவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாடு கண்ணை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். மாடு நல்ல பெருவெட்டுங்க. நல்ல நெட்டு நீளம், நல்ல கொம்பு தலை. இன்னும் பல் சேர்ற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க. இன்னும் கண்டிப்பாக 1 இன்ச்சு to 2 இன்ச்சு உயரத்தில் மாடு பெருசாகுங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருங்கூட்டு காங்கை மாடாக இருக்கும். இன்றைக்கே வந்து 6 பல்லுக்கு உண்டான தரத்தில் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க. பல் சேரும்போது இன்னும் நல்ல பெருவெட்டாக வருங்க. பல்லு பாக்கியம் மாடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. 3வது ஈத்துங்க. பல் கடை முளைப்புங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால் நம்ம கறந்துக்க முடியுங்க. நல்ல உடல் அமைப்பில், நல்ல ஏற்றமான திமிழில், நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க. கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். 3வது ஈத்து மயிலை மாடு. பல் கடை முளைப்பு. 4.5 மாதம். கால்நடை மருத்துவரால் சினை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க. விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக
இருக்கக்கூடிய விலையிலிருந்து 1-2 தான் முன்ன பின்ன போட்டிருக்கிறோமுங்க. அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க, 6 பல்லுங்க, 8 மாதம் சினைங்க, நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. 6 பல்லு, 2வது ஈத்து, 8 மாதம் சினை, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தலையீத்தில் பால் கறந்துருக்குறாங்க. இது 2வது ஈத்து. 8 மாதம் சினையில் 2வது ஈத்து மாடு பல்லு பாக்கியில் நல்ல குணவனத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம். பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். வச்சிருந்த இடத்துல சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு சாதுவான மாடு. 6 பல்லுங்க, செவலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 34,000 ரூபாய்ங்க. 8 மாதம் சென்னையில் பல்லு பாக்கியில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரியான மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 11 மாதங்கள் ஆன சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. நல்ல தாய்மாடு வந்து நல்ல பால் வர்க்கம்ங்க. நல்ல தொப்புள் இறக்கமான கண்ணுங்க. காம்புகள் நல்ல மொட்டு காம்பாடு தெளிவாக இருக்குதுங்க. உடம்பு நல்ல ரெட்டநாடி உடம்பு, லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. காங்கேயத்தில் ஒரு செவலைக்கண்ணு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும், கழிப்பு சுழி இருக்கக்கூடாது, குறைப்பழுது இருக்கக்கூடாது. நல்ல தரமான செவலை கிடாரி கண்ணுங்க. உடம்புல பார்த்தீங்கன்னா நல்ல ரெட்டநாடி உடம்பு. நாளைக்கு மாடாகும் போதும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரும் மாடாக வருங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, நல்ல கால் ஊக்கமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் செவலை கிடாரி கண்ணு சுழி சுத்தத்தில் லக்ஷ்மி சுழியோட நல்ல பால் வர்க்கமாக ரெட்டநாடி உடம்புல நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பில் தெளிவான கண்ணுக்குட்டியாக வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதை போன்று நீங்கள் நாட்டு மாடுகள் விற்பனை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி நீங்கள் விற்பனையை மேற்கொள்ளலாமுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக்கில் 21,000 நண்பர்களும் 71,000 ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே மற்றவங்களுக்கு ஈஸியாக போய் சேருங்க. நீங்கள் பண்ண வேண்டியது தெளிவான புகைப்படம், தெளிவான வீடியோவை எடுத்து சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். கீழே உங்களுடைய கன்றோ மாடோ அவனுடைய விலை நிலவரம், அதே மாதிரி வந்து தொலைபேசி எண், அதே மாதிரி எந்த ஊர் எந்த மாவட்டங்கிறத குறிப்பிட்டிங்கன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்து அந்த மாடு பிடிச்சிருந்துன்னா உடனடியாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க, விற்பனை பண்ண முடியுங்க. வெளி மாவட்ட நண்பர்கள் ஈரோடு மாவட்டம் சுற்றளவுக்குள்ளே ஏதாவது மாடுகள் கன்றுகளை நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, உங்கள் மாவட்டத்துக்கு மாடுகள் கன்றுகள் வேணும் அப்படின்னா ஜாயிண்ட் வாடகை நம்ம பண்ணி கொடுக்கலாமுங்க.
நம்ம விற்கிற மாடுகள் கன்றுகள் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகைன்னு இல்லை. ஈரோடு மாவட்டத்துக்குள்ளே இருந்ததுன்னா நாங்கள் போய் ஏற்றி கொண்டாந்து உங்கள் மாவட்டத்தில் உங்கள் இடத்துல டெலிவரி பண்ண முடியும். அதனால் ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடுங்கிறது அவசியம்ங்க. அது எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம். நல்ல தரத்தில் தெளிவான நாட்டு மாடு ஒன்று வீட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறது உறுதிப்படுத்தினா தான் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. நோயற்ற வாழ்வை அவங்களுக்கு அமைத்து தர்றது நம்மளுடைய கடமைங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க. வயசு 20 to 22 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டுங்க. தார்பார்க்கர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல பிரீடு குவாலிட்டியில், சுழி சுத்தத்தில், நல்ல பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்குறதுனால வாங்கலாமுங்க. ஏன்னா தார்பார்க்கர் அதிகமாக விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. எப்பாவது 1-2 விற்பனைக்காக வருது. அப்படியே வந்தாலும் நல்ல பெருவெட்டாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த தார்பார்க்கர் கிடாரி கண்ணை தேர்வு செய்யலாம். வயது 22 மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க. இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சனி ஊசியோ இல்லை காலையோ இனச்சேர்க்கை தாராளமாக பண்ணிக்கலாமுங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து கிர் மாடுங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் கறக்கணுங்க. ஒன்றும் மெஷின், இது வரைக்கும் மெஷின் கறவையில் கறந்துருக்குறாங்க, இல்லைன்னா கிட்டிக்குள் நிறுத்தி தான் கறந்துருக்குறாங்க. இயல்பான இடத்துல கால் அணைச்சி அவங்க கறக்கலிங்க. ஏன்னா இது ஒரு பண்ணையில் இருந்தது, அங்கே ஆட்கள் தான் முழுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் ஒன்று கிட்டிக்குள் விட்டு கறந்துருவாங்க, இல்லைன்னா மிஷின் கறவையில் கறப்பாங்க. அதனால் உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த மாதிரி கறவையில் நீங்கள் பண்ணலாம். மாடு 3வது ஈத்துங்க. கண்ணு கிடாரி கண்ணுங்க. காங்கைங்கண்ணு கிடாரி கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். மிஷின் கறவையில் தான் இதுக்கு முன்னாடி கறந்துருக்குறாங்க, இல்லைன்னா கிட்டியில் போட்டு தான் கறந்துருக்குறாங்க. பாலோட அளவீடு இப்போதைய அளவு பார்த்திங்கன்னா 4+4 வரைக்கும் கறவை வருதுங்க. கண்ணு கிடாரி கண்ணு 2 மாதம் ஆச்சு. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க. மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. மாடு கண்ணு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 38,000 ரூபாய். இது வளர்ப்பு விலையில் நம்ம சொல்லிங்க. சந்தைக்கு போனால் மாடு தனியாக கண்ணு தனியாக பிரித்து விற்றா என்ன விலையில் விற்குமோ அந்த விலையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி மாட்டுக்கு முதுகு சுழி ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி முதுகு சுழிக்கு பின்னாடி வலது பக்கத்தில் ஒரு ஏறுபுறான்னு சுழி இருக்குதுங்க. அதனால் மாட்டுக்கு சுழி ஏறுபுறான்னு சுழி இருக்குதுங்க. கண்ணு கிடாரி கண்ணு கிட்டி இல்லாமையோ மிஷின் இல்லாமையோ இது வரைக்கும் கறக்கலை. புதுசாக கறக்கிறவங்க கிட்டிக்குள் விட்டு வேணால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு 4+4 8 லிட்டர் வரும். மாடு நல்ல பெருவெட்டு. சந்தை மதிப்பாக சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் தான் விற்பனை விலை போட்டிருக்கிறோம். கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. மாடு சந்தைக்கு போச்சுன்னா கூட ஒரு 32-33 ரூபாய்க்கு விற்குங்க. கிடாரி கன்று குறைஞ்சபட்சம் 6 ரூபா, அதிகபட்சம் ஒரு 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும். அதனால் நமக்கு மாடு கன்று இரண்டும் சேர்த்து 38,000 கொடுக்குறோம். இருக்கிற விவரங்களை தெளிவாக சொல்லிட்டோம். வாங்குறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 கிடாரி கன்றுகளுங்க. 2 கன்றுகளுமே காங்கை மாட்டுக்கு வட இந்திய சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்றுகளுங்க. இந்த மாதிரி ஜோடியான கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம். இரண்டுமே காங்கை மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்றுகள். இந்த ஜோடி கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இரண்டும் சேர்த்து விற்பனை விலை பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் கிடாரி கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஜோடி கன்று, அதுவும் வட இந்திய கிடாரி கன்றுகள் வேணும்னா இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 19,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க 3வது ஈத்து குரா மாடுங்க. 3 நாள் ஆன காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. மாடு கன்று இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு குட்டை மாடுங்க. அதாவது குறுங்கால் மாடு, ரொம்ப வளர்த்தி கிடையாது. ஒரு 4 அடி உயரம் தான் இருக்கும். கன்று காராம்பசு கன்று, கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். மாடு கன்று சுழி சுத்தம் இருக்குதுங்க. கண்ணுக்கு 2 கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க. ஒரு குரா மாட்டுக்கு மயில காலை இனச்சேர்க்கை பண்ணி காராம்பசு கன்று பிறந்திருக்குதுங்க. அதனால் காராம்பசு கன்று பிறக்கணும் அப்படின்னா காராம்பசுவே இனச்சேர்க்கை பண்ணுங்கிறது இல்லை. மயில மாடுகளுக்கு கூட காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணால் ஒரு 50% வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் காராம்பசு கண்ணோட ஒரு குரா மாடு நேரம் நல்ல, அதாவது காலையில் ஒரு 2 வரைக்கும் வருங்க, சாயங்காலம் ஒரு 1.5 லிட்டர் கறவை வருங்க. நல்ல நரம்பு தார, நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கிற மாடு. விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. இந்த மாடு 2-3 நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா சென்னையில் பதிவாக போட்டிருந்தோமுங்க. மீண்டும் அது கன்று போட்டுருச்சு. கன்று போட்டதுக்கப்புறம் கால் அணைச்சி பால் கறக்கிற வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு காராம்பசு கண்ணோட இருக்கிற குரா மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 33,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.